வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ வந்து ஆர்ஆர்பி 2019 கேட்ட கோடிங் அண்ட் டீகோடிங்கில் உள்ள கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன் அ செர்டைன் கோட் கார்னர் இஸ் ரிட்டன் அஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஹவு கேன் சென்ட்ரல் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கார்னரை எப்படி பண்ணியிருக்காங்க? ஜிஎஸ்விஆர்ஐவின்னு எழுதியிருக்காங்க. அப்போ சிக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? ஜி போட்டிருக்காங்க. அப்போ எத்தனை லெட்டர் விட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. டிஇஎஃப்ஜி 4 லெட்டர் விட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓவையும் எஸ்ஸையும் செக் பண்ணுங்க. இங்கே ஓ இருக்கு, அடுத்து எஸ் இருக்கு. ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பிக்யூஆர்எஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த லெட்டர்லேருந்து 4வது லெட்டரை எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி அப்போ சிக்கு என்ன வரும்? ஜி வரும். 4 லெட்டர் விட்டு பண்ணோம்னா என்ன வரும்? ஜி. அதுக்கப்புறம் இக்கு பார்த்தோன்னா எஃப் ஜிஹெச் ஐ வரும். ஓகேவா? அடுத்து என்னக்கு என்ன வரும்? ஓபிக்யூஆர் வரும். டிக்கு என்ன வரும்? யூவிடபிள்யூஎக்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து ஆருக்கு என்ன வரும்? எஸ்டியூவி வரும். ஏக்கு என்ன வரும்? அப்போ ரிவர்ஸில் வரும். ஓகேவா? அப்போ ஏக்கு என்ன வரும்? பிசிடிஇ வரும். ஓகேவா? அடுத்து எல்லுக்கு பி வரும். ஓகேவா? 4 லெட்டர் தள்ளி விட்டோம்னா பி வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பார்க்குறீங்க எத்தனை லெட்டர் தள்ளி வருதோ அதே தான் இந்த இதுக்கும் வரப்போகுது. அப்போ அது மாதிரி செஞ்சிட போகிறோம். அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த பிஎஃப்ஐஜேவை டிஹெச்கேஎல்னு இது பண்ணியிருக்காங்க. அப்போ எல்கியூ வந்து எல்ஓக்யூடிவை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பி பாருங்கள். பிக்கு அப்புறம் சிடி ஒரு லெட்டர், எஃப் ஜிஹெச் ஐஜேகே ஜேகேஎல். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு லெட்டர் வந்து விட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அதே தான் நம்ம இதுக்கும் பண்ணணும். அப்போ எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்? எம்என்னு. ஓக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டுட்டு பண்ண வரும்? ஓபிக்யூ கியூஆர்எஸ் டியூவி. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? என்கியூஎஸ்வி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இப்போ இதுலேருந்து ஆட் ஒன் அவுட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ 22 அல்ஃபபெட்டில் 22 எத்தனாவது நம்பர்? வி எத்தனாவது நம்பர்னு பார்த்தீங்கன்னா 22nd நம்பர். ஓகேவா? அடுத்து எஸ் பார்த்தா 19. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. டி வந்து 20. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள். இதெல்லாம் ஆட் நம்பரில் இருக்குது, சாரி ஈவன் நம்பரில் இருக்குது. இது மட்டும் ஆட் நம்பரில் இருக்குது. அப்போ ஆடு ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. ஓகேவா? இன் அ சர்டைன் கோட் இப்போ வந்து கிரி செரி மீன்ஸ் பிராண்ட் நியூ இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்ஸ் டினோட்ஸ் நியூ கார்? நியூ காருக்கு எது வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நியூங்கிற மாதிரி எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த கிரி செரியில் பார்த்தீங்கன்னா நியூங்கிற வேர்டு இருக்குது. ஓகேவா? இது இருக்குது. ஒன்று அது கிரிக்கா இருக்கணும், இல்லை செரிக்கா இருக்கணும். ஓகேவா? அப்போ இது 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? கார். கார்னு எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது இதில். அப்போ இது 3ல் உள்ள ஏதோ ஒரு வேர்டு வரணும். ஓகேவா? அப்போது ஒன்று கிரி இல்லாட்டி சிரி வரணும். காருக்கு வந்து இந்த கிரி இங்கே சிரி வரத்துக்கு வேலை இல்லை. அப்போ இங்கே பிராண்டுக்கு சிரிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. இங்கேயும் பிராண்ட் இருக்குது, இங்கேயும் பிராண்ட் இருக்குது. அப்போ இந்த சிஹெச்ஆர்ஐங்கிறது பிராண்டுக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இது கிடையாது. அப்போ நியூக்கு வந்து கிரி. ஓகேவா? ஜிஆர்ஐ. அடுத்து வந்து இங்கே இது 2 இருக்குல்ல, டிஇஹெச் டிடபிள்யூஓஹெச் இருக்குல்ல, இது 2ல் தான் ஏதோ ஒன்று காருக்கு வரப்போகுது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து கிரி வரணும். அது இல்லாமல் இது 2ல் எது வந்தாலும் ஓகே. ஒன்று டிஹெச் வரலாம், இல்லைன்னா டிடபிள்யூஓஹெச் வரலாம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி பாருங்கள். கிரிங்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது, இதில் இருக்குது. இது சிரிங்கிறது பிராண்டுக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது கிடையாது. இப்போ கிரி இருக்குது. இப்போ இந்த டிஹெச்ங்கிறது இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்.
இது வந்து பிசிடி ஒரு லெட்டர் விட்டு வருது. இடிஇ சிடிஇ ஒரு லெட்டர் விட்டு வருது. எம்என் லெட்டரே இல்லாமல் வருது. இஎஃப்ஜி இதுலேயும் ஒரு லெட்டர் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக உள்ளது எது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து கிண்டில் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸாக்டிக்கு வந்து எந்த மாதிரி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை பாருங்களேன், ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. கிண்டிலுங்கிறத கே ஃபர்ஸ்டில் இருக்கிறத லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க. INDKINDLE அப்படியே ரிவர்ஸில் ஜஸ்ட் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இதை எழுதணும். இதை எழுதணும்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து CITOXE. இப்போ இது மாதிரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வந்து ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.